ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் பல சமூக வலைதளங்களிலும் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் என்னென்ன செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்படுகின்றன என்பதை பற்றிய தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சரண்யா. சமூக வலைதளங்களில் இன்று அதிகமாக பகிர்ந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய பொறுத்தவரைக்கும் சமூக வலைதளத்தில் ISIS அமைப்பினர் இன்று வெளியிட்டிருக்கும் ஒரு வீடியோ பதற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 ஜப்பானியர்களை பணைய கைதிகளா வைத்து ISIS இன்று ஒரு வீடியோ, அதாவது செவ்வாய்க்கிழமை இன்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதில் அடுத்த 72 மணி நேரத்திற்குள் $200 மில்லியன் கொடுக்கவில்லை என்றால் இந்த 2 ஜப்பானியர்களையும் கொன்று விடுவோம் அப்படின்னு ISIS அமைப்பை சேர்ந்தவர் பேசுற மாதிரி அமைஞ்சிருக்கு ஒரு வீடியோ. சோ இந்த வீடியோவை பத்தி நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க, நிறைய ட்வீட்ஸ், நிறைய கருத்துக்களை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது நிறைய பேர் ஜப்பானியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விஷயத்த US மாதிரியும் அமெரிக்கா போலவும் இங்கிலாந்து போனவும் ஜப்பானும் இந்த விஷயத்தை ரொம்ப போல்டா அணுகணும், அவங்களுக்கு எந்த வகையிலும் பணிந்து போகக்கூடாது, நிச்சயமா அந்த $200 மில்லியன் கொடுத்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை நிறைய பேர் வெளியிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, 12 நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி ஜப்பானிய பிரதமர் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் நிச்சயமாக அவர்களுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை எங்களால மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ரான்சமா கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சோ இதை பத்தின நிறைய பேர் ரீட்வீட்ஸையும் நிறைய கருத்துக்களையும் நம்மளால பார்க்க முடியும். பதற்றத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா நம்ம Facebookல அதிகமா பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆர்டிகல் பத்தி பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் பொருளாதார ரீதியிலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆக்ஸ்ஃபேம் அப்படின்ற ரொம்ப பிரபலமான ஒரு சர்வே நிறுவனம் ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க, ஒரு டேட்டாவை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற கருத்தின்படி பார்க்கும்போது 2016 உலகம் பொருளாதார ரீதியாக சந்திக்க இருக்கும் ஒரு பிரச்சனையை எடுத்து பேசியிருக்காங்க. அதாவது 2016 பொறுத்த வரைக்கும் உலகின் ஒட்டுமொத்த பணக்காரர்களில் 1% உலகில் இருக்கும் ஒட்டுமொத்த பணத்தில் பொருளாதாரத்தில் 50%க்கும் அதிகமாக சொந்தமா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 50% பணத்தை இந்த 1% மட்டும் வச்சிருப்பாங்க அப்படின்னு. சோ இதனால ஏற்படக்கூடிய ரிச் அந்த புவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ், அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ண போறது, சோ அந்த கேப் எப்படி பிரிட்ஜ் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி நிறைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் பார்க்க முடியுது. கார்டியன் இதை பத்தி ரொம்ப அழகான ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி USA டுடேவும் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி இது என்ன மாதிரியானலாம் உலகில் என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி நிறைய பொருளாதார ரீதியிலான எக்கனாமிக் ஆர்டிகல்ஸ் நிறைய ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா ஒரு விஷயம் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்தது. அதாவது ஊடி ஆலன் எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்கர் வின்னிங் ரொம்ப பிரபலமான டைரக்டர். நிறைய ஹாலிவுட் படங்களை, ஆஸ்கர் வின்னிங் ஹாலிவுட் படங்களை எடுத்த ஊடி ஆலன் தற்போது அமேசான் நிறுவனத்தோடு இணைந்து ஒரு டிவி ப்ரொடக்ஷன், அதாவது டிவி சீரீஸ் சைன் பண்ணியிருக்காரு. சோ இந்த விஷயம் ஊடி ஆலன் ரசிகர்களுக்கு மத்தியில் ரொம்பவே வரவேற்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தி அவர் என்ன மாதிரியான முதல்ல ஊடி ஆலனோட டிவி சீரீஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கணிப்புகள் நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா இன்று அதிகமாக பகிர்ந்து கொள்ளப்பட்ட கார்ட்டூன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டான் அப்படின்ற ஒரு பத்திரிகை, பாகிஸ்தானில் இருந்து வெளிவரும் ஒரு கார்ட்டூன் பத்திரிகை ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயத்தை ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஷார்லி ஹெப்டோ பத்திரிகை அலுவலகத்தின் மீதான தாக்குதல் குறித்து நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்த்துட்டு வரும். சோ இந்த தாக்குதலை பத்தி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு அவங்களோட தரப்புல இருந்து நிறைய பேர் கருத்துக்களை வெளியிட்டு இருக்கும் போது இந்த டான் பத்திரிகை ஒரு சென்சிபிளான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஷார்லி ஹெப்டோ அப்படின்ற ஒரு மனிதன் ஒரு பேனாவை அமைதியை நோக்கி, அதாவது ஒரு புறாவை நோக்கி அந்த பேனாவை விட்டெறியும் போது அந்த பேனாவானது, அந்த பேனாவின் கூரான முனை அவங்களே தாக்க வரா மாதிரி, அதாவது பூமராங் எஃபெக்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, அவங்க அமைதிக்கு பங்கம் விளைவிக்க போய் இது அவங்களுக்கே பிரச்சனையா வந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்ற மாதிரியான இந்த பத்திரிகை ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்கு. சோ இந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டவையா இருக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும்.